பள்ளிக்கல்வியில் பாடம் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். வெவ்வேறு வகுப்புகளுக்கு பாடம் நடத்துகிறோம். பாடம் நடத்தும்போது அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்போம். என்ன திட்டம் வச்சுருப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 1வது படித்து 2வது படித்து 3வது படித்து முடிச்சாக்கா என்னதெல்லாம் தெரியணும் பிள்ளைங்களுக்கு, 4வது 5வது படித்து முடித்தா என்னதெல்லாம் தெரியணும் அப்படின்னு ஒரு முன்னாடியே ஒரு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாடம் படிக்கிறதுனால என்ன விளைவுகள் வருங்கிறத பாடத்திட்டத்தை எழுதும்போதே முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பாங்க. அவுட்கம் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அவுட்கம் அதுபடி இருக்கா அப்படின்னு பார்க்கறது. வெறும் பரீட்சையை வச்சு மார்க் போடுறது ஒன்று. பரீட்சைக்கு வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கானா அதுக்கு மார்க் போட்டு பாஸ் ஃபெயில் மார்க் போல மார்க்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அவங்க 5வது படிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னு முன்னாடியே அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகம் ஃபுல்லாக யார் பாடத்திட்டம் வச்சாலும் அப்படி தான் வைப்பாங்க. அது மாதிரி வைக்கும்போது அந்த அசஸ்மெண்ட் இருக்குல்ல, லேர்னிங் அவுட்கம் அசஸ்மெண்ட்னு பேர். அது அந்த லேர்னிங் அவுட்கம் அசஸ்மெண்ட்டை இது வரைக்கும் மாநில அரசில் நம்ம பள்ளிகளில் நம்ம பண்ணது கிடையாது. யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றிய அரசு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவாங்க. அது இல்லைன்னா என்ஜிஓஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதமர் ஒரு என்ஜிஓ பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பள்ளிக்கல்வித்துறை வச்சுருக்கிறோம். 30,000க்கு மேலே பள்ளிகள் இருக்கிறதுல நிறையா செலவு பண்ணுறோம். பட்ஜெட்லேயே பெரிய அலோகேஷன் பள்ளிக்கல்விக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பள்ளி கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கிறது, நம்ம சொல்லிக் கொடுக்குறது இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ ஆசிரியர்களை நியமித்து வேலை செய்கிறோம். அப்போ பிள்ளைகள் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து அடைகிறாங்களா, அடைதல் அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 3வது படிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி வர்றாங்களா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் இது. அதை அசஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உலகம் முழுவதும் அதுக்கு மெத்தடாலஜி இருக்குது, எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1வதுலேருந்து 3வது வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் படிக்க சொல்லும்போது என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னாக்கா, அப்போ தான் வந்து என்ன செய்வோம், ஆல்ஃபாபெட் சொல்லிக் கொடுப்போம். ஆனா அவனா ஏபிசிடி அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. முதல்ல வந்து அவங்க நியூமரிசியை கற்றுக்கிறது, 1 2 சொல்லி தருது, அதை கற்றுக்கிறது. அப்புறம் வந்து எழுத்தை கற்றுக்கிறது, எண்ணெய் கற்றுக்கிறது. அது 2 தான் முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ். அது வந்து ஃபவுண்டேஷன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது தாண்டி 4வது 5வதுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் வந்து லேர்னிங் டு ரீட். ஏன்னா படிக்க கற்றுக்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டை விட்டிங்கன்னா படிக்க தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா அது 1வது 3வதுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லேர்ன் பண்ணுறதுக்காக படிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து என்னத்துக்கு அல்ஃபாபெட்டை படிக்கிறதுக்கு கற்றுக்கிறது. 2வது வந்து லேர்ன் பண்ணுறது. அப்போ பிள்ளைங்களுக்கு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். கேள்வி வந்தோன்னா இது என்ன அது என்னன்ட்டு. அப்போ அதுக்காக அது தேடி படிக்கும்போது அதெல்லாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் 8வது வரும்போது அதில் அப்ஸ்ட்ராக்ட்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வரணும். அப்போது நீங்கள் அசஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பிள்ளைங்க நம்ம ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 3வது வரைக்கும் பிள்ளைங்க எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்காங்க, 5வது வரும்போது எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறார்கள், 8வது வரும்போது எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறார்கள், அதை அசஸ் பண்ணுறது தான் இந்த சர்வே. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், இந்த பள்ளிகளில் வந்து நடந்துட்டு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், இது 2லேயும் நம்ம வந்து இந்த சர்வே பண்ணியிருக்கிறோம். இந்த சர்வே பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டூல்ஸ்லாம் இருக்குது. எப்படி பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணுன்ட்டு அதன்படி அதெல்லாம் செய்யப்பட்டு அதுக்கு உண்டான முடிவுகள் அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா, இப்பொழுது தான் வந்து 11 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரிடம், கல்வித்துறை அமைச்சர் அவரிடம் இந்த அறிக்கையை மாநில திட்டக்குழுவின் சார்பாக கொண்டு போய் இன்னைக்கு இதுதான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த அசஸ்மெண்ட் சர்வே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் இதை பண்ணியிருக்கிறோம். இதை வந்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி அவுட்கம் வரும்போது அசஸ்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வரலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த அறிக்கை எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசஸ்மெண்ட் சர்வே தான். சாதாரணமாக சர்வேனா எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு ஸ்மால் சாம்பிள் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணிடுவாங்க கேட்டிங்கனாக்கா, 9 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து சர்வே பண்ணியிருப்பாங்க. 3ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல கூட 9 லட்சம் பிள்ளைங்க இருக்குது. ஏன் அவ்வளோ பேரை பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வே பண்ணும்பொழுதே இன்னொரு ஐடியாவும் இருந்தது. என்ன ஐடியா இருந்ததுனாக்கா, இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து அடுத்தது இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த பள்ளிக்கூடத்தில் எங்கே டெஃபிஷியன்சி இருக்குது, எந்த கிளாஸில் இருக்குது, எந்த சப்ஜெக்டில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்போது கரெக்டாக அவங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவ்வளோ பெரிய சாம்பிள் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லா பள்ளியும் கவர் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா குழந்தைகளையும் கவர் பண்ணலையே தவிர எல்லா பள்ளிகளையும் கவர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு இருக்குல்ல, அது வந்து எதற்கு போதுமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது, அதுக்கு வந்து நம்ம அவுட்கம் என்ன வேணும்னு நினச்சோமோ அது வந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ் பண்ணும்போது என்ன செய்வோம் கேட்டிங்கனாக்கா, இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும், மேத்ஸ் தெரியணும், சோஷியல் சயின்சஸ் தெரியணும், அந்த மாதிரி வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், எவ்வளோ சாம்பிள் எடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க.
அதில் எல்லாமே அதில் டீட்டெயிலே அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் அதில் எழுதிருக்காங்க, அதில் எழுதி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரியா? அதுதான் இன்னைக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டினுடைய சாராம்சம். இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எது வந்து நல்ல டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த பிளாக் பஞ்சாயத்து யூனியன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எந்தெந்த சப்ஜெக்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த சப்ஜெக்டில் இல்லை அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குது. அதில் அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸும் இருக்குது. இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கிலீஷில், தமிழில், சோஷியல் சயின்சஸில், என்வரன்மெண்டல் சயின்சஸ், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா சிறப்பாக இருக்கிறது. மேத்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 8வது படிக்கக்கூடிய மாணவர்களிடமிருந்து ஒரு தொய்வு இருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு அந்த பள்ளி 2 வருஷம் நடக்கல. அதுக்காக அந்த சமயத்தில் அந்த உண்டான கேப் இருக்குல்ல, அது இன்னும் பிரிட்ஜ் பண்ண முடியல நம்மளால். இதுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி நடத்துகிறோம், எல்லாம் நடத்திருக்கோம். அதோட நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், அந்த இழப்புக்கு பிறகு. ஆனாலும் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது இப்போ நாங்கள் இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் இவர் வந்து இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் அமைச்சர் அவர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு எங்கே வந்து இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா அதை வந்து இந்த தரத்தை இன்னும் உயர்த்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வருவார்கள்ங்கிற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம். முதலமைச்சர்கிட்ட எதுவும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், இதாங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டு அதற்கு உண்டான மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்ததில்ல, நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ 3வது வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மொத்தம் 36,829 பள்ளிகள். அதில் 3,08,701 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் இந்த சர்வேக்காக. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 5ஆம் வகுப்பும் அதே மாதிரி 36,829 பள்ளிகள் இருக்கிறது. அதுலேயும் வந்து 3,43,270 மாணவர்கள் மாணவிகள் அவங்கள எடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து 8வது வகுப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது 16,354 பள்ளிகள். அதுலேயும் 3,28,370. ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிக குறைவாக ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து 20 மாணவர்கள் எதில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, 3வது படிக்கிறதில்ல, 20 மாணவர்களோ மாணவிகளோ 5வது படிக்கிறவங்க இல்லை, 30 மாணவர்கள் வந்து 8வது படிக்கிறவங்க. அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அந்த சாம்பிளை எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சும்மா அங்கே போய் அவனை முன்னாடி வரவன் பின்னாடி வரவங்கலாம் குட்டிலாம் கேட்கறது இல்லை. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லா ஸ்கூலில் படிக்கிற, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் எல்லாரை பற்றியும் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்இஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்குது ஒரு குழந்தைக்கும். இப்போ சாம்பிள் சர்வேக்கு போகும்பொழுது கரெக்டாக அரை மணி நேரம் 10 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த எக்ஸாம் நடத்த போகிறோம்னு சொன்னாக்கா 9:30 மணிக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா, எம்எஸ்லேருந்து ரேண்டமாக 20 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட் வந்தோன்னா அந்த குழந்தைங்க அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. 18 பிள்ளைங்க தான் வந்திருக்கு, 2 பேர் வரல அப்படின்னு சொன்னாக்கா, மறுபடியும் அங்கேருந்து இங்கே சொன்னோம்னாக்கா இன்னும் 2 ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணி அங்கே வரும். அப்போது இந்த சாம்பிள் எப்படி எடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக்காக ரேண்டம் ஜெனரேட்டட் தான். ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுவோம்ல, அந்த பேசிஸில் தான் அதை எடுத்துருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின் நம்ம இந்த எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அவங்க தயாரித்த அந்த கொஸ்டினை அதை கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவோம். அதை ஃபில் பண்ணுறதுன்னு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாம் ரவுண்டாக போட்டிருக்கோம். நீங்கள் அந்த பேங்க் வெர்ஷனில் எழுதும்போது பார்த்துருக்கீங்களா, கையில் ஒரு பென்சில் இருக்கும், அதை வச்சு அதை ஷேட் பண்ணணும், எந்த கரெக்டான ஆன்சராக அதை. ஏன் அப்படி அதை பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா, அவ்வளோ பெரிய 10 லட்சம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் சொன்னாக்கா, மெஷின் லேர்னிங் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அசஸ்மெண்ட் நடைபெற்றது. அப்போது இதுலேருந்து என்ன வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டேட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த செயல்திறன் எவ்வளோ தூரத்துக்கு அடைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்திங்கனாக்கா, இங்கிலீஷும் தமிழும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கொடுக்கப்பட்ட கேள்விகள் நம்ம இப்போ 100 கேள்வி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எல்லா மாணவர்களையும் சேர்த்து அந்த ஸ்டேட் வைடு எடுத்து பார்த்ததில் 67 விழுக்காடு மாணவர்களால் என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 67 விதமான கொஸ்டின்ஸை அவங்களால பதில் சொல்ல முடியும். 67% வரைக்கும் பதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 69 வரைக்கும் சொல்கிறாங்க, 69% வரைக்கும். இதே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்பு என்ன பண்ணிச்சுனாக்கா, நேஷனல் லெவலில் இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணபோது இதே 2க்கு இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தமிழில் வந்து 64% வரைக்கும் தான் வந்தது, இங்கிலீஷில் 63 தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இது வந்து என்னங்கன்னா 67, 69 இந்த 4 வருஷத்தில் அதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நமக்கு நல்லா தெரியும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுது வந்து 54ன்னு வருது. என்ன அது, இந்த கொடுத்த 100 கேள்வியில் 54. இப்போ 2021 படம் சர்வேல பார்த்தீங்கன்னா 57 இருக்குது. நேஸ் 21 பார்த்தீங்கன்னா 58 இருக்குது இதை பொறுத்த வரைக்கும்.
இது ஸ்டேட் வந்து 57 இருந்து நேஷனல் லெவலில் 58 இருந்தது. இதுதான் இந்த இது கோவிட் அஃபெக்ட் ஆன அந்த இது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல். அந்த அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 76 விழுக்காடு நம்மளுக்கு வருது. அவங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2021 பண்ண சர்வேல 60 தான் வந்துருந்தது. அதுதான் வந்து 3ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவுகள். நம்ம வந்து இந்த சர்வேலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற முடிவுகள். 5ஆவதை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸை விட வந்து சராசரி வந்து அதிகரித்திருக்கிறது. தமிழ் ஆங்கிலமும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க 5ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண சர்வேல வந்து 76 விழுக்காடு 5வது படிக்கும் மாணவர்களால் வந்து இது பண்ண முடியுது இந்த எக்ஸாம்ஸ். இங்கிலீஷ் எடுத்து பார்த்தோம்னாக்கா 51. அதே நேஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அப்போ இருந்தனாக்கா ஸ்டேட்டுக்கு உண்டானது 52ஆகவும் நேஷனல் ஆவரேஜ் 54ஆகவும் இருந்தது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம 57 இருக்கோம். 2021 44 தான் இருந்தது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டைன்மெண்ட் லெவல். அதே வந்து 21 நேஷனலுடைய ஆவரேஜ் 44 தான், நம்மளும் 44 தான் இருந்தோம். ஆனால் இந்த தடவை நம்ம பண்ண இந்த சர்வேல வந்து 57 வரைக்கும் வருது. அதே மாதிரி என்வரான்மெண்டல் சயின்ஸ் சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னாக்கா 57 விழுக்காடு வந்து அந்த பர்சன்டேஜ் வருது தேர்ச்சி சதவீதம். அது வந்து ஸ்டேட்டில் வந்து போன தடவை பார்க்கும்போது 48 இருந்தது நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும். இப்போ 8வது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 8வதுல வந்து மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாடங்களையும் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்குது. குறிப்பாக சமூக அறிவியல் ரொம்ப அதிகமான வளர்ச்சி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து 52 விழுக்காடு தமிழ் ஆங்கிலத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அட்டைன்மெண்ட் லெவல் இருக்கிறது. அது தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 39. இப்போ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 38 29. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 37 32. சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 54 32. இதுதான் வந்து 8வது பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. இப்போ இதனுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 3வது 5வது 8வது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 3ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டுக்கு மேல மாணவர்கள் வந்து தேர்ச்சி இந்த இதில் வந்து நல்லா தேர்வு கிடைக்கிறார்கள். இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா பாடங்களிலுமே தேர்ச்சி வந்து போன 2021 பார்த்ததை விட இப்பொழுது நன்றாக இருக்கிறது. இதற்கு வந்து நம்ம வந்து 2-3 திட்டங்களை நம்ம குறிப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக எண்ணம் எழுத்தும் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருவதனால அவங்க வந்து இந்த அவங்களுடைய 2லையுமே நியூமரிசியும் சரி இந்த இதுலேயும் சரி மொழியை படிக்கிறதுலையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் எந்த பாடங்களில் மாணவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், தேர்ச்சி வந்து அவங்களுடைய கற்றலில் அவர்களுக்கு வந்து பின்தங்கல் இருக்கிறது, எந்த அளவுக்கு வரமா வராமல் எங்கே இருக்கிறார்கள்ங்கிறதை கண்டறிந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து அதற்கு உண்டான திட்டங்களை வகுப்பது அப்படிங்கிறத வந்து அவர்கள் செயல்படுவார்கள். அதே மாதிரி அந்த பாடத்திட்டத்துக்கு உண்டான யார் பாடம் நடத்துகிறார்களோ அந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு இன்னும் ஃபர்தராக என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமா, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது. அது மட்டுமல்லாது என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டேட் லெவலில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்ன செய்யறதுங்கிறத முடிவு பண்ண முடியும். அடுத்தது வந்து பிளாக் லெவல் என்ன பண்ணலாம், ஸ்கூல் லெவலில் என்ன பண்ணலாங்கிற வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறையால் செயல்பட முடியும். இதுதான் வந்து இந்த இதில் வந்து நம்ம இந்த சர்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இதுதான். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா சர்வே எவ்வளோ பேரை பண்ணியிருக்கோன்னு கேட்டீங்களா? டைம் வந்து பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு சர்வே. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது. ஏன்னா கொஸ்டினர் தயார் பண்ணணும், அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தும்போது என்ன லாஜிஸ்டிக்ஸோ அந்த மிஷினரி தான் யூஸ் பண்ணிடுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, மெத்தடும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது எல்லாத்தையும் இந்த கேள்வித்தாள்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணது வந்து அந்த நேஷனல் இது இருக்குல்ல ஸ்டேட் லெவல் எஸ்சிஆர்டி இருக்குல்ல அவங்க தான் தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அதை எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுது. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது இருக்குது, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன் 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஸ்கூலெல்லாம் ஐடென்டி பண்ணி கொடுக்குறது. எஸ்சிஆர்டி கொஸ்டின் பேப்பரை தயார் பண்ணுறாங்க. டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து லாஜிஸ்டிக்ஸும் பண்ணி சூப்பர்வைஸும் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்க. அடுத்தது வந்து டிசி வந்து வாலண்டியர்ஸ் வந்து காலேஜ் எஜுகேஷன் அவங்க வந்து யார் ஸ்கூலில் போய் அதை எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
காலேஜில் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்க தான் போய் என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த கொடுத்த கொஸ்டினரை அட்மினிஸ்டர் பண்ணும். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் 4 பக்கம் கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா அவங்களால படிச்சு எழுத முடியாது. அப்போது இந்த போகிற வாலண்டியர் என்ன செய்வாங்கனாக்கா கொஸ்டினை படிச்சுட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டு அவங்க தான் அதுக்கு பதிலாக அவங்க அசஸ் பண்ணுவாங்க. 5வது 8வது அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா அது சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டாஃபு அந்த அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அவங்கெல்லாம் போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணதற்கு பிறகும் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்லாம் வந்ததற்கு பிறகு ப்ராசஸ் ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலேட் பண்ண ப்ராசஸ் இருக்குல்ல அது எப்படி செம்மையாக செயல்படலையா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலண்டியர்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிப்போம். ட்ரைனிங் நிஜமாக நடந்ததா நடக்குது ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்குது, அங்கே நடந்திருக்கானு தெரியாது. அதை தனியாக ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்து தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அவங்க வந்து ப்ராசஸ் எவாலுவேட் பண்ணி அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சர்வேனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, ஏன்னா டேட்டாவை வந்து யாராவது குக்கப் பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்லாம் இருக்குது. டேட்டா வந்திருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படிங்கிற எங்கேயா கிளஸ்டர் ஆகுதா இல்லை எந்த பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தாச்சு. அதுலேயும் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 99% அக்யூரசி வருது. எதை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வேனுடைய மெத்தடாலஜியும் சரி ரிசல்ட்ஸும் சரி. இப்போ அதுவும் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் அப்போது இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எம்எஸ்லேருந்து ரேண்டமாக ஜெனரேட் பண்ணி போயிருக்கிறதுனால எல்லா சாம்பிளும் வந்து பக்காவாக ரேண்டம்லி ஜெனரேட். அதுதான். ஆமாம் ஆமாம் சரியா வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அது வந்து எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த டேட்டா வருதுன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக நீங்கள் அதை ஒப்பீட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பாடம் சொல்லித்தரோமோ என்ன அந்த பாடத்துலேருந்து அந்த கேள்வியெலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நேஷனல் லெவலில் அவங்க பண்ணுறதுனால ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பாடப்புத்தகம் இருக்கும். ஒன்று தனித்தனியாக கொஸ்டின் போடாமல் மொத்தமாக அவுட்கம் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் வச்சுப்பான், அதை வச்சு பண்ணிடுவாங்க. அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதையும் அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது கம்பேர் பண்ண. ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாதிரி வந்து ரேண்டமாக ஜெனரேட் பண்ணுற சாம்பிள்ஸ் இருக்குல்ல அது அவங்கள்ட்ட பண்ணுறதுல அதை விட இன்னொன்று வந்துருக்கு. இன்னொன்று இந்த என்ஜிஓ சர்வேலாம் இருக்குல்ல அவங்க என்ன சும்மா ஸ்கூலுக்கே போகிறதில்ல, அவங்க வீட்டில் போய் பண்ணுறாங்க. அதனால் அதையும் இதையும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா எல்லாம் லேர்னிங் அவுட்கம்ஸ் தான் ஜென்ரலாக அந்த லெவலில் சொல்லலாம். அதனால தான் இந்த அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுக்கு அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனால் ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் சொன்னீங்க அப்படின்னா இன்கம்பேரபிள். ஆனால் லேர்னிங் அவுட்கம்னு ப்ராடாக சொன்னீங்கன்னாக்கா கம்பேரபிள். இல்லை 100 இருக்காது. ஒன்றுலையும் மொத்தம் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 10, என்ன தமிழை பொறுத்த வரைக்கும் 10, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 10, என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 5. மொத்தம் வந்து 3வது படிக்கிற பிள்ளைங்க வந்து 35 கேள்வி 90 நிமிஷம். 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கிலீஷில் 10 கேள்வி, தமிழில் 10 கேள்வி, மேத்ஸில் 10 கேள்வி, சயின்ஸில் 8 கேள்வி, சோஷியல் சயின்ஸில் 7 கேள்வி, மொத்தம் 45 கேள்வி. அதுக்கும் அவங்களுக்கும் 90 நிமிஷம். அதுக்குள்ளே அவங்க அதை செஞ்சு முடியாது. அது 100 நிமிஷத்தில் எவ்வளோ பண்ண முடியுதோ அதுதான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கில் அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்களா பண்ணலையாங்கிறது மட்டும் தான். அவ்வளோதான். அது கிளாஸ் வேரி ஆகும்பாங்க. அதில் 8ஆம் வகுப்பு என்ன வருதுங்கிறது Class 8 with close examination students 3% Tamil 38 in maths. அது இதோட கம்பேர் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அந்த இது சொன்னல நம்ம 21 சர்வே எல்லாம் பார்த்தோம்ல நேஷனல் லெவலில் அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் கிடையாது இல்லையா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பரீட்சையில் வந்து என்ன சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறது வந்து ஏன் அது எதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நம்ம வந்து பாடப்புத்தகத்துலேருந்து கேள்வி கேட்டு வந்து அதுக்கு உண்டான பதிலை வாங்கி அதுக்கு மார்க் போடுறோம், அதுதான் பரீட்சை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாடத்திட்டத்தை வகுக்கும் போது 3வது வரைக்கும் படிச்சிருந்தானே இவனுக்கு இது தெரியணும்னு நினைப்போம். ரைட்டா? எழுத இப்போ 32 கூட்ட தெரியுதா அப்படிங்கிறது பாடப்புத்தகத்தில் அது இருக்காது. பாடப்புத்தகத்தில் வேற படிப்பீங்க இல்லையா. ஆத்திச்சூடியில் என்ன சொல்லுதுன்னு கேள்வி இருக்கும், அது அப்படியே எங்கள் புத்தகத்தில் இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதுவீங்க. இது அப்படி கிடையாது. என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு 4 லைன் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து இது படிக்க தெரியுதா அப்படின்னு பார்க்குறது. நல்லது. ஒரு இன்விடேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு அழைப்புதல் இருக்குது. இப்போ நான் தான் வாலண்டியர். நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா 20 பிள்ளைங்க இல்லை நான் படித்து காட்டுறேன்.
இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னார் தலைமையில் இந்த விழா நடைபெறும், இவர் தான் கடவுள் வாழ்த்து பாடுவார், இவர் நன்றி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கீழே என்ன கேட்டிருப்பாங்கன்னா எத்தனாம் தேதி நடந்தது அப்படின்னு அவங்களால அதை கேட்டுட்டு காதால கேட்டுட்டு கிரகிச்சுக்கிட்டு அது சொல்ல முடியுதான்னு பார்க்கறது. அதான் லேர்னிங் அவுட் கம்ஸுங்கிறது. அதை எழுத படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது வந்து கணக்கு, சின்ன சின்ன கணக்கு போட தெரியுது. அது ரெண்டும் தெரிஞ்சுன்னா மூணாவது வரைக்கும் ஓகே அப்படிங்கிறது. அடுத்தது அதே மாதிரி அஞ்சாவதுல எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களால படிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத படிக்க கத்துக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறத படிக்கிறது, அடுத்த ஸ்டேஜ். அப்போ மூணாவது அஞ்சாவது வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேராவை கொடுத்துட்டு அதை படிச்சு பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து கேள்வி கேட்டு எழுத சொல்லுவாங்க. எட்டாவது வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் அனலிட்டிக்கலாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பூடகமாக இருக்கும் கேள்வி. அப்போ இதையும் அதையும் ரிலேட் பண்ணிட்டு அவன் சொல்லணும். இப்போ ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1லிருந்து 99க்குள் 7ல் 10வது இடத்தில் 7வது தொடங்குறது எத்தனை நம்பர்னு கேட்பாங்க. அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 10ஆம் இடம்ங்கிறது தெரியணும். 1 10 100 சொல்கிறோம்ல, அப்படின்னா 10ஆவதுன்னா 7 70 ஆரம்பிக்கணும்னு தெரியணும். அப்போ 70லேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் எத்தனை 7 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, கரெக்டாக பதில் சொல்லிட்டோம். அதுதான் இந்த மெத்தட், இது அசஸ் பண்ணுறது. பாடப்புத்தகத்தில் இருக்கிறது கேள்வி கேட்கறது இல்லை. அது வந்து இவர் இப்போ உடனே பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அமைச்சர்கிட்ட போய் உட்காந்து பேசி முதலமைச்சர்கிட்ட பேசி அப்புறம் தான் அவர் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் இவர் செய்யணும். இவர் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க நான் இதெல்லாம் செய்யலான்ட்டு, அவங்க முடிவு அவங்க தானே எடுக்கணும். அதனால் இன்றைக்கி தானே இப்போ அறிக்கை கொடுத்துருக்கேன். இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி ரைட்டா. இது யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் அரசு யாரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்துலேயும் சமுதாயத்துலேயும் ரொம்ப பின்தங்கியவங்க தான் இந்த பள்ளிகளை வந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே யார் அனுப்புவோம் மெட்ராஸில் இல்லையா. அதுதான் இப்போ அதெல்லாம் அவங்க இனிமேல் தான் பண்ணணும், டிசைட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்கம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க செஞ்ச வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லுவார், நடந்திருக்கா இல்லைன்னு நான் பார்க்கணும்ல. அடுத்த வருஷம் மறுபடியும் அது பண்ணுவோம். நான் ஷேர் பண்ணுறேன் சென்னை எதுக்காக அந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்கள் போய் சொல்லுங்க. அதை ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு வரல, அப்போ அது மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோமா? சார் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் நேஷனல் ஆவரேஜோட அதிகமாக அதான் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் நேஷனல். இப்போ நம்ம பண்ணிக்கிற சர்வேல என்ன வருதுன்னா அவங்க 2021 பண்ண ஸ்ட்ரிக்டாக கம்பேரபிள் இல்லைன்னு சொன்னால் கூட லேர்னிங் அவுட்கம்ஸ் முறையில் பார்த்தோம்னா அதை விட பெட்டராக வந்திருக்கு நம்ம பண்ணியிருக்க சர்வேல. இப்போ அடுத்தது வந்து இது மட்டும் பத்தாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நம்ம 100 அட்டைன் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா அதெல்லாம் தெரியணும்னு சொன்னோம்னா பாதி தான் தெரியும்னு சொல்கிறது என்ன இல்லையா. அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னத்தை நம்ம பிளான் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்குற முறைகளை மாற்றணும். இன்னும் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத டிசைட் பண்ணி என்ன முறையில் சொல்லிக் கொடுத்தா அது 100 போய் சேருங்கிறதையும் தான் அது வச்சாகணும். ஒரு ஆக்ஷன் பிளானுக்கான பேஸ் இப்போது இருக்கிற நிலைமை என்ன, இதை வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணோங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். பர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறீங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணுறது பிளான் இருக்கான்னு. எக்ஸாம் பரீட்சை ரெகுலராக நடத்துறது வேற, இது லேர்னிங் அவுட்கம்ஸ் எங்கள் வேலை. இது என்ன வேணும்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அவங்க ஸ்கூல் எஜுகேஷனில் பண்ணிவிடுவாங்க. என்ன இது எங்கள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாடம்லாம் சொல்லித் தரீங்கல்ல, பாடம் நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொன்னீங்க. அது தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்க்குறோம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறது. அதெல்லாம் இவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் அது குறைவாக இருக்குன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா நான் அதெல்லாம் பார்க்கல. நான் என்ன பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா பாடத்திட்டத்தில் இது இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இதெல்லாம் வரும், நீங்கள் வந்திருக்கா இல்லையாங்கிட்ட மட்டும் அதில் அசஸ் பண்ணி சொல்லிடுவோம். பர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கிறது என்ன காரணம்னு ஏதாவது குறைவாக இருக்குங்கிறத நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அது வரைக்கும் என்ன ரீசன் அது வந்து என்ன யார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா மட்டும் தானே நம்ம போகிறோம், 90 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரோம் டேட்டாவை. நம்ம வேறு யார்ட்டையும் எதுவும் பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா இந்த இதெல்லாம் இந்த காரணங்கள்லாம் இப்படி இந்த ரிசல்ட்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேட் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல அவங்கள்ட்ட அது கொடுத்தீங்கன்னா அவங்க இதுக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் வந்து நேஷனல் ஆவரேஜோட ஹையராக இருக்கும்.
ஒவ்வொருக்கு பேராமீட்டர் வேகன்சி வேறு வேற எதுவும் இருக்கா கேள்வி? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்னதான் சார்? சீக்கிரம் வந்துடும். நான் சிஎம் ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப காலமாகுது. ஆமாம், சீக்கிரம் வந்துடும். நம்ம ஏதாவது சப்கமிட்டிலாம் ஏதாவது கான்சல்ட் பண்ணிருக்கோம் சார்? எப்படிங்க? சார் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தனியாக பேசி அது நீங்கள் அவர்கிட்ட கேட்குறது வந்து சரியில்லைங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை பாலிசி டிசிஷன் கவர்மெண்ட் தானே எடுக்கணும். என்ன நீங்கள் எல்லாம் எல்லா ஸ்கூலும் எடுத்துருவோம். ஆல் ஸ்கூல்ஸ் அதாவது எந்த ஸ்கூல்லையும் வந்து மாவட்டத்திலாம் குறைச்சலாம் எடுக்கல. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ, எத்தனை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூலும் எடுத்தாச்சு. அதுதான் அவ்வளோ சாம்பிள் அவ்வளோ பெருசு வருது. இல்லம் தேடி குறைச்சலாக இருக்கும். ஏன்னா இல்லம் தேடி என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷனிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அந்த டயத்தில் இருந்த லேர்னிங் ஆப்ஸ்க்காக நம்ம பண்ணணும். ஆனால் அது வந்து இல்லம் தேடி கல்வி வந்து நம்ம எவாலுவேட் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, பேரண்ட்ஸ்லாம் நிறைய வெல்கம் பண்ணுறாங்க. அதை நான் வந்து நம்ம முதலமைச்சர் சொன்னேன், நான் இந்த மாதிரி நிறைய பேர் வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கல்வியாளர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஸ்கூலில் நடத்தக்கூடிய பாடத்துக்கு அது சப்ஸ்டியூட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஸ்கேல் டவுன் பண்ணிடுவாங்க. எங்கே ஸ்கேல் டவுன் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கே ரொம்ப ரொம்ப இது இருக்கோ, இன்சஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்துருக்கோமோ அங்கே மட்டும் கொஞ்சமாக நடக்குது. ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பர்ஃபார்மன்ஸ் வந்து நேஷனல் ஆவரேஜோட பெட்டராக இருக்கு. இதுக்கு இன்டர்வென்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் வந்து அந்த கிளாஸஸில் நம்ம வச்சுருக்கோம். அதோடைய இம்பேக்ட் நல்லா தெரியுது. நேஷனல் ஆவரேஜோட பெட்டராக இருக்கும். 8ஆம் வகுப்பு வந்து அந்த பேட்ச் தான் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி வெளியே வந்தது. அதுக்கு வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி வந்து நம்ம திட்டம் கொண்டு போனோம். அந்த திட்டத்தினுடைய ஒரு இம்பேக்ட் தான் அந்த 8th கிளாஸ் கூட இப்போ நேஷனல் ஆவரேஜோட பெட்டராக இருக்கு. ஸோ டைரெக்டாக அந்த கோரிலேஷன் நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஷேர் பண்ணுறோம் அந்த கம்பேரிசன். 8ஆம் வகுப்பும் பெட்டராக தான் இருக்கு. நேஷனல் ஆவரேஜோட பெட்டராக இருக்கு. அது வந்து அந்த கோவிடோடைய இம்பேக்ட் வந்து we are able to overcome. கரிக்குலம் பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணுமா சார்? இப்போ என்சிஆர்டிக்கும் சேர்த்து ரிசர்ச் சென்டர் எஸ்சிஆர்டி அதை பத்தி அதெல்லாம் இதில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கரிக்குலம், இதை பண்ணோம்னாக்கா இதுதான் பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை எடுத்துக்கிறோம் கையில். இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, நடந்திருக்கான்னு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம பண்ண முடியாது. இல்லை, அதை பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இவர் கேட்டார்ல, என்னது புது பாலிசி என்ன பண்ணிட்டு போகிறீங்க, அதை வந்து கரிக்குலம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க தான் ரிவைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எஸ்சிஆர்டி வந்து சப்ஜெக்ட் வந்து என்சிஆர்டியோட கம்பேர் நல்லா இருக்கா சார்? அந்த கம்பேரிசன் இல்லை. அதில் பண்ணல. இல்லை, நம்ம வந்து அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம இதில் பார்க்கல. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அது என்ன நடந்திருக்குங்கிறதான் பார்க்குறோம். எவ்வளோ ஸ்கூல்ஸா மொத்தம் எல்லாம் சேர்த்து எல்லா ஸ்கூலும் பண்ணிட்டோம். 37,690. All the schools. 37,690. அதுலயும் உங்க press release இருக்கு. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கு. இல்லை ஸ்கூல்ஸ் வந்து 45,924 டோட்டல் எய்டட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரெண்டுமே சேர்த்து 45,924. 924 டோட்டல் மாணவர்களின் எண்ணிக்கை. இது நம்ம பண்ணது. ஆமாம் சார். அவர் என்ன கேட்பாரு, மொத்தம் இதில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 100% ஓகே. எல்லா ஸ்கூல்ஸும் எல்லா ஸ்கூல்ஸும் எல்லா ஸ்கூல்ஸும் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம அசஸ் பண்ணியிருக்கிறது வந்து மொத்தம் வந்து 9,80,000 மாணவர்கள் அசஸ் பண்ணியிருக்கோம். 66%. அந்த 3 கிளாஸ்லேயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் 66% பண்ணியிருக்கோம். this part of it I think we can share. இது இந்த இது மட்டும் கடைசி இது எல்லாமே press release கொடுத்துருக்காங்க. ஆ என்ன கேட்குறாங்க? ரீடிங் ரைட்டிங் தனியா பார்த்துருக்கீங்களான்னு, இது லேர்னிங் அவுட்கம்ல ஒரு லேர்னிங் அவுட்கமுக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சார். அது பார்த்துருக்கோம். இதில் அந்த இதுலேயே இருக்கு பாருங்க, ஹேண்ட் அவுட்லேயே இருக்கும் பாருங்க. அதில் சார் அந்த மேட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்க.
அதில் இது தானே இருக்கு நான் வச்சிருக்கிறதுல. கிளாஸ் புக் இது வந்து இது தானே ரீடிங் நம்ம தனியா தனியா பண்ணல. பண்ணல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அது என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் எவ்வளோ இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு 3 பிரிச்சிருக்கோம். கொஸ்டின்ஸ் அப்படி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதுதான் சிஎம் கிட்ட நீங்க கொடுக்கும்போது ஹைலைட்ஸ் ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்லியிருப்பீங்க. அது ஏதாவது அதை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண என்ன சார் சொன்னாரா? இவர்கிட்ட தான் கேட்டார் அடுத்து என்ன பண்ண போறீங்க. என்கிட்ட கேட்க மாட்டார், ஏன்னா ரிசல்ட் தானே நான் கொடுக்குறேன். இவங்கள்ட்ட தான் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறீங்க சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம ஏற்கனவே சில ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம இந்த காலை உணவு திட்டம் பண்ணோம்னா என்ரோல்மெண்ட், அதே போல வர்றது வருகை பதிவு, அதை பற்றியும் வரக்கூடிய காலங்களில் பண்ணிருக்கோமா சார்? அதை பற்றி இந்த காலை உணவு திட்டத்தால் கிளியராக சீக்கிரமாக வந்துடுறாங்க அட்டன்ஸ். இப்போ 2 மாதம் முன்னாடி நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு பார்த்துட்டு பிளானிங் கமிஷன் இதில் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாலும் அதில் ஒரு ரிப்போர்ட் வந்து இதுதான் காலை உணவு திட்டம் தான். அது வந்து நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அவங்களுடைய தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெடிசன், அவங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட் தான் அந்த சர்வே பண்ணாங்க. 4 கட்டமாக செஞ்ச ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க வந்து கிளாஸில் வந்து உட்காந்துருக்கிறது, சோறு இல்லாமல் இருக்கிறது, அட்டென்டிவாக இருக்கிறது, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இன்னும் போடலையா வெப்சைட்டில் போட்டிங்களா ஃபுல் ரிப்போர்ட்? இன்னும் போடலையா? சீக்கிரம் போட்டுருவோம். ரெடி ஆகிடுச்சு. எல்லா இதுவும் போட்டுறோம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெப்சைட்டில் ஆமாம், இது வரைக்கும் பண்ணியிருக்க எல்லா எவாலுவேஷனும் போட்டிருக்கோம். 1-2 தவிர. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்டர்னலாக வந்து பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பப்ளிக் டொமைனில் கொடுக்காம இருந்தோம்னாக்கா அதை போடாமல் இருப்போம். மீதி எல்லாத்தையும் போட்டுருக்கோம். கவர்னர் வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி குற்றச்சாட்டு இருந்தாரு. இப்போ அதை வந்து நம்ம வந்து என்ன அதுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறோம். இல்லை அதுக்காக எடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ வந்து அவரு ஒரு குற்றச்சாட்டு மோசமாக இருக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழே தெரியல, இங்கிலீஷே தெரியலன்னு சொல்லி. அது அவர் சொல்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் சர்வே பண்ணுறது, எக்ஸாமின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டா? அவங்க வந்து அது பொலிட்டிக்கல் டூலாக அதை கையில் எடுக்கிறாங்க. சரியா? லேர்னிங் அவுட்கம்ஸ் புதுசாக இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லையே, 2021 இருக்குது. அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். பிரதம சர்வே வருஷம் வரும். லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது பார்ட் ஆஃப் த ரெகுலர் எக்ஸசைஸ். எப்படின்னா சிலபஸ் எப்படி ரிவைஸ் பண்ணுறோமோ, புது சிலபஸ் எப்படி உருவாக்குறோமோ, கொஸ்டின் பேப்பர் மெத்தட் எப்படி மாற்றுறோமோ, அது மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸை பார்க்குறதுங்கிறது இது பார்ட் ஆஃப் என்னது ப்ராசஸ். அது எஜுகேஷனல் பிளானிங் இருக்குல்ல, பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது இல்லாட்டி இவ்வளோ டீட்டெயில் மெத்தடாலஜிலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க? திடீர்னு ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாதுல்ல. அசர் ரிப்போர்ட் வந்து அவருக்கு சரியில்லைங்கிறீங்க. சரியில்லை நான் சொல்ல, அவங்க மெத்தடாலஜி வேறங்கிறோம். அமைச்சோட சொல்லியிருந்தாலும் அவங்க சரியா எடுக்கல, சரியா பண்ணல, அதனாலதான் நெகட்டிவா சொல்றாங்க. இல்லை அதே சாம்பிளே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம 9 லட்சம் எடுத்துருக்காங்க. பண்ணாமே பண்ணலாம். ஆமாம், ரொம்ப குறைச்சலாக பண்ணுவாங்க. ஏன்னா நேஷனல் லெவலில் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னால் 1,30,000 1,40,000 இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து அதுக்கு உண்டான கவுண்டர் கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பக்கம் லேர்னிங் அவுட்கம்ஸ் வேணும், அதே சமயத்தில் ஒவ்வொரு ஸ்கூலில் நடக்குது தெரியணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய சாம்பிளாக வந்து போச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர்கிட்டையும் மேடத்திட்டையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தில் இந்த பிளாக்ல இருக்க இந்த ஸ்கூல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துட முடியும் இந்த டேட்டாவில். எந்த எஜுகேஷன் பிளாக் வீக்கா இருக்குது? அதுலேயே இருக்கு பாருங்க, அந்த அவுட்கம்லேயே இருக்கு பாருங்க, எதெல்லாம் வீக்காக இருக்குது, எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதிலே கொடுத்துருக்கோம் லிஸ்ட்டு. பழங்குடியின பள்ளிகள், ஆதிதிராவிட பள்ளி, அதெல்லாம் அரசு எல்லாம் உள்ளூரியோட பள்ளி நிறைய அதாவது எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் பண்ணிடுச்சு. அதெல்லாம் முன்னாடியில் இருக்கும், எதெல்லாம் பின்னாடி இருக்குன்னு இருக்கு. கன்னியாகுமரிக்கு நெடுங்கால வரலாறு இருக்குல்ல கல்விக்கு. நிறைய டீச்சர்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரூரல் ஒர்க் பண்ணுறது தயங்குறாங்க, சிட்டியில் பேரூராட்சி லெவலுக்கு மேலே தான் போகிறாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஆய்வு முடிவுகள் மூலமாக திருப்பியும் அவங்களை வந்து கிராம பகுதிகளில் மலைப்பகுதியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அதுக்கான இதெல்லாம் அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்படி நான் சொல்ல முடியும். நான் வந்து இந்த ஆய்வில் என்ன பண்ணியிருக்கேன், என்ன முடிவு வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலாம். அவங்க போக மாட்டேங்கிறாங்க, அவங்க வர மாட்டேங்கிறாங்கிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க. தேங்க்யூ.